எதிர்க்கட்சி ஆகட்டும், அவங்க ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க, இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருந்திருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி இருந்திருக்காங்க. அவங்க மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதை கோர்ட்டில் போய் நிரூபிக்கவும் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போட்ட அவங்க தற்கூரியா இல்ல புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு பின்தொடர நாங்க தற்கூரி? என்ன சார், எம்ஜிஆர் சார் காலகட்டத்தில், அதாவது எங்க அப்பா அம்மா தலைமுறையில இருந்து இது இருக்கு. நீங்க அப்படிலாம் இருந்து கடந்து வந்திருக்கோம். ஏன் பர்டிகுலரா இப்ப நாங்க அதை பண்ணும்போது தற்கூரி நீங்க சொல்றீங்க? ஆக்சுவலா நீங்க அப்படி இப்ப ஒட்டுமொத்த தலைமுறை, இந்த ஜென்ஸ் தலைமுறையவே வந்து நீங்க தற்கூரின்னு சொல்றீங்க. இல்ல வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி உங்களுக்கு ஏதோ ஒரு ஊழல் பண்ணி உங்களுக்கு தவறு பண்ணவரை நாங்க பின்தொடர்ந்து போல, அப்படி போறவரை நீங்க சொன்னீங்கன்னா சரி, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதான் வந்திருக்காரு, வந்து ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. அவரை பின்தொடர ஒரே காரணத்துக்காண்டி நீங்க தற்கூரின்னு சொல்லி ஒட்டுமொத்த தலைமுறையே தற்கூரின்னு சொல்லி சொல்றீங்க. அதை தான் நான் வந்து எதிர்க்கல. இந்த கேள்வி வந்து எனக்குள்ளே இருந்துச்சு. யார் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். அவரே கேட்டார். ஏன்னா 40 வருஷம் 50 வருஷமா ஊழல் பண்ணி ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, ஆபாச பேச்சுகள், பெண்களை வந்து இழிவாக பேசுறது, அப்படிலாம் பண்ணி அவங்க பின்னாடி போகிற கூட்டம் வந்து நல்ல கூட்டமா. 1.5 வருஷம் தான் ஒருத்தர் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் ஒரு தேர்தல் சந்திக்கல. அவர் பின்னாடி போகிற கூட்டம் போலாமா தற்கொலை கூட்டமா? இப்படி சொல்லி தான் மக்கள் மனசை வந்து இவங்க பதிக்க பார்க்குறாங்க. அது தெரியும், மக்களுக்கு தெரியும் யார் தற்கொலை யார் ஒரிஜினல்னு மக்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே மனசில் அப்படியே 1000 படம் வச்சு பறக்குது. அந்த அளவு இறங்கிருந்துச்சு. அந்த கொஸ்டின் கேட்டவர் அவரால் பேச முடியல. அவர் கேட்டதுக்கு ஒரு ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாரு. அதனால் அவரால் பேச முடியல. அவர் எதுவும் சமாளிக்கிறார்.